الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பனு முஸ்தலக் போருக்கு பின்னால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 படைப்பிரிவுகளை அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இந்த 4 படைகளும் வெற்றியோடு திரும்பி வந்தது. முதலாவது படை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு சேர்த்து அனுப்பி வைத்தார்கள். கல்பு கிளை என்று சொல்லக்கூடிய இந்த கிளையினர்கள் கொஞ்சம் ஆட்டம் கொடுக்கிறார்கள், அவ்வப்போது சில தொல்லைகளை தருகின்றார்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த படையை அனுப்புவதற்கு முன்னால் படைத்தளபதி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு முன்னால் அமர வைத்து தங்களுடைய கையாலேயே தலைப்பாகையை கட்டிவிட்டார்கள். பின்பு கூறினார்கள், அப்துர் ரஹ்மான், நீங்கள் அவர்களுடைய பகுதிகளுக்கு சென்று 3 நாட்களுக்கு அவர்களிடத்தில் நீங்கள் இஸ்லாமிய அழைப்பை கொடுங்கள், தஅவத்தை கொடுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களேயானால் அவர்களுடைய தலைவருடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதே போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சென்றார்கள். இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்பு கிளை தலைவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டு அவர்களை இஸ்லாத்தோடு மதீனாவிற்கு அழைத்து வந்தார்கள் என்பதை நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். அதே போன்று 2வது படை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிஜ்ரி 6 ஷஅபான் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதக் என்ற ஊரில் இருக்கக்கூடிய பக்ரி கிளையினுடைய மக்களிடத்திலே அனுப்பி வைத்தார்கள். இந்த பக்ரு கிளை மக்கள் யூதர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து வருகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்ததும் இவர்களை எச்சரிக்கை செய்வதற்கும் இவர்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் இந்த படையை அனுப்பி வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய படைகளை அழைத்து கொண்டு இரவு முழுவதும் பயணம் செய்வதும் பகலிலே பதுங்குவதுமாக இப்படியே கடந்து சென்றார்கள். ஊருடைய எல்லைக்கு ஊருக்குள் பகலில் சென்றதும் ஃபஜ்ரோடு தாக்குதலை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பித்தார்கள். எதிரி படை மக்கள் இந்த தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் ஊரை விட்டே அவர்கள் ஓடி சென்று விட்டார்கள். 2000 ஆடுகளையும் 500 ஒட்டகங்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றியோடு அவர்களை எடுத்துக்கொண்டு திருப்பி வந்தார்கள். அதே போன்று 3வது படை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஹிஜ்ரி 6 ரமலான் மாதத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஃபஜாரா கிளையின் மீது ஒரு போர்ப்படை தாக்குதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த போரும் வெற்றிகரமாக முடிந்தது. இதில் ஒரு அழகான பெண்ணை கைதியாக பிடித்து வந்தார்கள். இந்த பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு இந்த பெண் பங்காக கிடைத்தாலோ அந்த பெண்ணை கொண்டு மக்காவிற்கு அனுப்பி வைத்து அந்த பெண்ணுக்கு பகரமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எவர்களெல்லாம் கைதிகளாக அங்கு இருக்கிறார்களோ அவர்களை விடுதலையும் செய்து கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 4வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஸ் இப்னு ஜபீர் பஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு போர்ப்படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இது யாரிடத்தில் இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்றால், கொஞ்சம் காலத்திற்கு பின்னால் நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்ததும் உரைனா கிளையைச் சேர்ந்த ஒரு சில மக்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு மதீனாவில் வந்து தஞ்சம் புகுந்தார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு இடமளிக்கும்படி சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மதீனாவினுடைய தட்பவெப்ப அந்த கால சூழ்நிலை அவர்களுக்கு ஒத்து வரல. கடுமையாக அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மதீனா தோழர்களுடைய ஒட்டகங்கள் வசிக்கக்கூடிய ஊருடைய எல்லை பகுதிக்கு இவர்களை அனுப்பி வைத்து அங்கு சென்று நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள், அங்கு ஒட்டகத்தினுடைய பாலை தினமும் அருந்தி வாருங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிவாரணம் அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இவர்களும் அங்கு சென்று தங்கி ஒட்டகத்தினுடைய பாலை அருந்தி தங்களுடைய உடல் பூரண சுகம் அடைந்தவுடன் ஒட்டகத்தினுடைய இடையர்களை கொலை செய்துவிட்டு ஒட்டகத்தையும் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு சென்று விட்டார்கள். இந்த துரோகத்திற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பிடிப்பதற்காகத்தான் குர்ஸ் இப்னு ஜபீர் பஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் இவர்களை விரட்டி பிடித்து இவர்களை அழைத்து வாருங்கள் கைதிகளாக என்று சொன்னதற்கு பின்னால் இந்த படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க ஷவ்வால் மாதத்தில் புறப்பட்டது. துரோகம் செய்த இந்த படையினரை இதே போன்று பிடிக்கப்பட்டார்கள். எப்படி இவர்கள் ஆடி இடர்களை கொலை செய்தார்களோ இதே போன்று இவர்களுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு இவர்களுடைய கைகளும் கால்களும் வெட்டப்பட்டு வெட்ட வெளியிலே இவர்களை இப்படியே சஹாபாக்கள் விட்டு வந்தார்கள். இவர்களும் கொஞ்சம் நாளில் இதே போன்று இதே நிலையில் துடித்து அவர்கள் இறந்து போனார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பனு முஸ்தலக் அல் முரைசி போருக்கு பின்னால் இந்த 4 படைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஹிஜ்ரி 6. இது தொடர்ந்து ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு வரலாறு நிகழ்வு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 13 ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மக்காவினுடைய 13 ஆண்டுகள். அதில் ஏகப்பட்ட இன்னல்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். பின்பு அல்லாஹு தஆலா மிஅராஜ் என்ற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். தாயிஃப் நகரத்திலே கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தொல்லை நிகழ்ந்ததற்கு பின்னால் மனிதர்களுக்கு தாவத் பணி செய்தது தாண்டி ஜின்களை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி வைத்தான். இது மிகப்பெரிய நபி அவர்களுக்கு ஆறுதல். அதாவது நபி அவர்களுடைய ஸ்தானத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் அல்லாஹு தஆலா உயர்த்தி விட்டான். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி புறப்படுவதற்காக தயாரானார்கள். ஹிஜ்ரத் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு மைல்கல்லான சம்பவமாக பதியப்படுகின்றதோ இதே போன்றுதான் ஹுதைபியா உடன்படிக்கையும் ஒரு மிகப்பெரிய மைல்கல். இதை நீங்க சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஹுதைபியாவின் மூலம் என்ன நோக்கம் இஸ்லாம் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துறான். இஸ்லாம் வாளை எடுத்துக்கொண்டு வெட்டுவது நோக்கம் அல்ல. நிறைய பேருக்கு இந்த போர்களை படித்தால் பலவீனமான ஈமான் இருப்பவர்களுக்கு, இஸ்லாத்தை சரியாக புரியாதவர்களுக்கு, குர்ஆனையும் ஹதீஸையும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு என்ன நபி அவர்கள் இப்படி போர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, என்ன நபி அவர்கள் இப்படி போயிருக்கிறாங்க, எதிரி படைகளுடைய அந்த வியாபார கூட்டத்தின் மீது தாக்குதல் செஞ்சிருக்கிறாங்க, அந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒட்டகங்களை ஓட்டி வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பொருட்களை ஓட்டி வந்திருக்கிறார்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். ஏன் அப்படின்னா வரலாறு புரியல, சம்பவங்கள் தெரியல, குர்ஆனுடைய வசனங்களை விளங்க முடியல, என்ன மாதிரியான சாப்டர் என்பது தெளிவாக விளங்காத ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த வரலாறுகளை இப்படித்தான் நோக்குவார்கள். இப்படி நோக்கக்கூடியவர்களுக்கு தான் ஹுதைபியா என்ற இந்த சமாதான உடன்படிக்கை, இஸ்லாம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகளாக வந்த நோக்கம் என்ன, சொல்லிக் கொண்டு வந்த விஷயம் என்ன, இந்த 6 ஆண்டுகளாக நபி அவர்கள் செய்த செய்திகள் என்ன என்ற ஒட்டு மொத்தத்தையும் ஹுதைபியா மிக தெளிவாக மக்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவை கொடுக்கின்றது. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கலிமாவின் மீது கடந்து வந்தார்களோ அந்த கலிமாவினுடைய ஆழமான நோக்கம் என்ன என்பதை காட்டுகின்றது. நபி அவர்களுக்கு வாளை ஏந்தி கொண்டு அவர்களை வெட்ட வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்லை. அவர்களுடைய பெண்களையும் அவர்களையும் கைதிகளாக பிடிக்க வேண்டும் என்று எந்த நோக்கமும் இல்லை. அவர்களுடைய பொருட்களை கனிமத் பொருட்களாக எடுக்க வேண்டும் என்று எந்த நோக்கமும் இல்லை. அவர்களுடைய ஒட்டகங்களையும் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு வர வேண்டும் என்று எந்த நோக்கமும் இல்லை. பின்பு ஏன் இதையெல்லாம் செய்தார்கள், எதற்காக இதையெல்லாம் செய்தார்கள்? 13 ஆண்டுகளாக எதை செய்தார்களோ
அதேதான் மதீனா வந்தும் 6 ஆண்டுகளாக செய்தார்கள். பட் மெத்தேடு வேற. நல்லா கவனிக்கணும். இங்கு நோக்கமும் அங்கு நோக்கமும் ஒன்றுதான். கலிமாவை எத்தி வைத்தல், இஸ்லாத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில் சொல்லுதல். 13 ஆண்டுகளாக இஸ்லாத்தை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு இடையூறுகளாக இடர்களாக அவர்கள் 13 ஆண்டுகளாக தொல்லை கொடுத்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி வந்தார்களோ அதேதான் மதீனா வந்தும் சொன்னார்கள். மதீனா வந்து சொல்லும் போது அல்லாஹு தஆலா கூடுதலாக ஒரு கட்டளை பிறப்பித்தான். சில நபர்களை சில மாதிரியாகத்தான் புரிய வைக்க வேண்டும். மக்காவில் 13 ஆண்டுகளாக வாய் வழியாக நீங்கள் சொன்னீர்கள், புரியல. இப்போ கை வழியாக நீங்கள் சொல்லுங்கள், புரிந்து கொள்வார்கள். இவ்வளவுதான். இப்ப நம்ம இதை சுருக்கமா ஒரே டைலாக்ல சொல்லணும்னா, ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். இதேதான் குறைஷி மக்கள் கிட்ட நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கின்றான். சில வேளைகளில் சில மாதிரியாக நாம் கையெடுக்க வேண்டும், கையில் எடுத்தாக வேண்டும். ஆனா நோக்கம் தீனை நாங்கள் பரப்புவோம், இஸ்லாத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். குறுக்க நீங்க வராதீங்க. உங்களுக்கு உரிமை இருக்கின்றது, இஸ்லாத்தை நீங்கள் தழுவாமலே வாழலாம், எங்களுக்கு கீழே நீங்க வாழலாம். எங்களுடைய சப்ஜெக்ட் நாங்க தான் ரூலிங் பண்ணுவோம், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவி இருக்கின்றான். இந்த குர்ஆனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். நீங்கள் ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் உங்களுடைய உரிமை. நாங்க உங்களை நிர்பந்திக்கவே இல்லை, உங்களை கட்டாயப்படுத்தவே இல்லை. எங்களுடைய சப்ஜெக்ட் என்னன்றதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த ஹுதைபியா ஹிஜ்ரி 6 வரைக்கும் நடந்து கொண்டிருந்த எதை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்பட்டார்கள் என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலத்தை 3 வரிகளில் எதிரி படைகளுக்கு விலக்கி விடுவார்கள். என்ன சொன்னாங்க? எதிரிகளுடைய தலைவர்கள் கிட்ட போய், நாங்கள் மேலான கலிமாவிற்காக வந்திருக்கிறோம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவுதான், இதுக்கு தான் வந்திருக்கிறோம். இதை தாண்டி எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் உங்ககிட்ட இல்லை. உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்க, உங்களை கொன்னுருவோம், உங்களை பழி வாங்குவோம், எதுவுமே கிடையாது. இந்த கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்று கூறினால் உங்களுக்கு ஆப்ஷன் பி காத்துக்கிட்டு இருக்கு. ஆப்ஷன் பி என்ன? நீங்கள் தாராளமாக வாழ்ந்து கொள்ளலாம். நீங்க லாத்தை வணங்கிக்குங்க, நீங்க உஸ்ஸாவை வணங்கிக்குங்க, நீங்க மனாத்தை வணங்கிக்குங்க. ஆனால் எங்களுடைய ரூலிங்குக்கு கீழே தான் நீங்க வாழணும். நீங்க எங்களுக்கு ஜிஸ்யாவை கொடுத்துருங்க. இந்த பகுதியை நாங்க ஆளுமை பண்ணுவோம். எல்லா பகுதிகளும் அல்லாஹ்வினுடைய தீனுடைய சான்று இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். ஆப்ஷன் பி, இதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், உங்களுடைய கலிமாவையும் நாங்கள் ஏற்க மாட்டோம், உங்களுக்கு ஜிஸ்யாவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், வரியும் நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் சி காத்துக்கிட்டு இருக்கு. வாழ உருவி முன்னாடி வச்சிருவாங்க, போருக்கு வாங்க. இவ்வளவுதான். ஒட்டுமொத்தமாக 23 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை ஹாலித் பின் வலீத் இந்த 3 ஆப்ஷன்ல எதிரிகள் கிட்ட மிக தெளிவா விளக்கிடுவாங்க. கொள்கைக்காக இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மிக தெளிவாக வாள் ஏந்தி இருக்கின்றது. அதுவும் ஆப்ஷன் சி ஆக அதை வைத்திருக்கின்றது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து வாழ்க்கையில் இந்த 6 ஆண்டுகளாக செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஹுதைபியா இந்த உடன்படிக்கையை சுருக்கமாகவும் விரிவாகவும் நாம் பார்க்க வேண்டும். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். சஹாபாக்களை அழைத்து கொண்டு, மிக அழகான கனவு. சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவிற்கு சென்று உம்ரா செய்து காபத்துல்லாவை தவாஃப் சஹாபாக்களோடு வலம் வருகிறார்கள். பின்பு தங்களுடைய முடியை மழித்துக் கொள்கிறார்கள். குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுகின்றார்கள். இப்படி ஒரு கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டதுமே மிக சந்தோஷமாக உற்சாகமாக சஹாபாக்களை அழைத்து, நான் ஒரு கனவை கண்டேன் என்று சொல்லி கனவு கண்டதை சொல்றான். சஹாபாக்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். சொந்த ஊருக்கு போக போறோம், மக்காவுக்கு போக போறோம். 6 வருஷம் ஆயிடுச்சு சொந்த ஊருக்கு போய். 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோம். ஆனால் இந்த தீனுக்காக
சொந்த ஊருக்கு செல்லாமல் இருக்கிறோம். இப்போது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில மீண்டும் மக்காவுக்கு உம்ராவுக்காக செல்ல போகின்றோம் என்ற சந்தோஷம் வந்ததுமே சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வருடமே நாம் கிளம்பலாம், இந்த வருஷமே நாம போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் அறிவிப்பு செய்தார்கள். நபி அவர்கள் உம்ராவிற்கு கிளம்ப போகின்றார்கள், எல்லோரும் உம்ராவிற்கு கிளம்புங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 1400 சஹாபாக்களுக்கு குறையாமல் 1500, வேறு சில அறிவிப்புகளில் 1800 வரை சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹு அலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்ராவிற்கு கிளம்பினார்கள். துல்ஹுலைஃபாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்தார்கள். நபி அவர்களோடு அவர்களுடைய கால்நடைகள் இருந்தது. இந்த பயணத்தில் அமீருல் உம்முல் முஃமினீன் நம்முடைய அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்தார்கள். துல்ஹுலைஃபா வந்ததும் அங்கு தங்கினார்கள். பின்பு தங்களுடைய இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டார்கள். தங்களுடைய கால்நடைகளுக்கு குர்பானி பிராணிகளாக மாலையிட்டு அதை அடையாளமிட்டார்கள். அங்கிருந்து தல்பியாவை முழங்கியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். இப்போ போகக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தி வருகின்றது. கினானா கிளையைச் சேர்ந்த ஒரு குரூப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுப்பதற்காக, போர் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் அவசரமாக ஆலோசனை செய்கிறார்கள். நாம் உம்ராவிற்காக செல்கின்றோம், போருக்காக செல்லல, போருக்காக தயாராகவும் இல்லை. ஒரு பயண ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய அளவிற்குத்தான் ஆயுதங்களை வைத்திருக்கிறோம். வாள், ஒரு சில வில்லம்புகள், ஈட்டிகள். பயணத்திலே ஒரு பயணம் செய்யக்கூடியவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக எதை வைத்துக் கொள்வாரோ அதை மாத்திரம் நாம் வைத்திருக்கிறோம். இப்போது கினானா கிளையைச் சேர்ந்த ஒரு சிலர் நம்மிடத்திலே மோதுவதற்காக வருகிறார்கள். என்னிடத்தில் 2 ஆலோசனைகள் இருக்கின்றது. சஹாபாக்கள் கிட்ட நபி அவர்கள் மஷூரா செய்றாங்க. ஒன்று, கினானா கிளை நம்மை சேர்ந்து வருவதற்கு முன்னால், நம்மை சார்ந்து நம்ம பக்கம் வருவதற்கு முன்னால் வேறு வழியாக கினானா கிளையை சேர்ந்த மக்களிடத்தில் சென்று அவர்களுடைய குடும்பங்களை நாம் சிறைப்பிடிப்போம். இப்படி நாம் சிறைப்பிடித்தால் வரக்கூடிய அந்த மக்களுக்கு செய்தி மிக பாதகமாக இருக்கும். அவர்களுடைய பாதையில் இருந்து, நம்முடைய பாதையில் இருந்து அகன்று விடுவார்கள். நம்பர் 1. நம்பர் 2, நேரடியாக அவர்களுக்கு நாம் நம்முடைய பாதையில் சென்று கொண்டே இருப்போம். கினானா கிளையை சேர்ந்தவர்கள் வந்தால் அவர்களோடு போரிட்டு நம்முடைய பாதையை நோக்கி, உம்ராவை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? சஹாபாக்கள் எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே மிக நன்கறிந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம் உம்ராவிற்காக செல்கின்றோம், நாம் நம்முடைய வழியை நோக்கி செல்வோம். எதிரில் யார் வந்தாலும் அவர்களோடு போர் புரிந்துவிட்டு நாம் அடுத்த கட்டத்தை, அடுத்த இலக்கை நோக்கி செல்வோம் என்று வீர முழக்கம் இட்டார்கள். சஹாபாக்கள் அதை ஆமோதித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பயணத்தை நோக்கி முற்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய மாபெரும் விஷயம், கினானா கிளை மக்கள் வரவே இல்லை, கடந்து போயிட்டாங்க. பின்பு குறைஷி மக்களுக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. இவர்கள் முஹம்மத் 1400 அல்லது 1500 சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றதும் குறைஷி மக்கள் அவசரமாக ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். எப்படி தடுத்து நிறுத்துவது? அவர்களுக்கு ஒரே ஒரு இலக்கு இருந்தது, தடுத்து நிறுத்துவது எப்படி? முஹம்மதையும் முஹம்மதுடைய படையையும் தடுத்து நிறுத்துவது எப்படி? அவசரமாக ஹாலித் பின் வலீத் அந்த நிமிடம் வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தார். 200 குதிரை படை வீரர்களோடு குராஉல் கமீம் என்ற பகுதிக்கு வந்து முகாமிட்டு கொண்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுப்பதற்காக. இந்த செய்தி நபி அவர்களுக்கு மீண்டும் கிடைக்கின்றது. ஹாலித் பின் வலீத் குராஉல் கமீம் என்ற பகுதியில் 200 வீரர்களோடு நமக்காக போர்படை தாக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே கண்டு கொள்ளாமல் முன்னேறி செல்கின்றார்கள். குராஉல் கமீம் என்ற பகுதிக்கு கொஞ்சம் பக்கமாக சென்று முகாமிடுகிறார்கள். அந்த நேரத்தில் லுஹர் தொழுகையும் தொழுகிறார்கள். ஹாலித் பின் வலீத் லுஹர் தொழுகையை நன்கு நோக்கமிடுகின்றார். லுஹர் தொழுது கொண்டிருக்கும் நேரத்தில்
அவர்களுடைய ருக்கு சுஜூதை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். ருக்குவிலும் சுஜூதிலும் அவர்கள் நம்மை பார்ப்பதில்லை, நிலையில்தான் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். எனவே அடுத்த வேளை அசருடைய நேரத்தில் அசர் அவர்கள் தொழுவார்கள். அவர்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று பின்பக்கமாக அவர்களின் மீது தாக்குதலை தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாலித் பின் வலீத் யூகம் வகுக்கிறாரு. ஆனால் அதற்கு முன்பே ஸலாத்துல் ஹவுஃப் அச்ச நேர தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து விட்டான். போர்க்கால அடிப்படையில் லுஹரையும் அசரையும் சேர்த்து அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டார்கள். ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய யூகம் இந்த இடத்தில் அவருக்கு கை கொடுக்காமல் விட்டுவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து போறாங்க. ஹுதைபியா என்ற இடம் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குறைஷி மக்கள் தூதரை அனுப்புறாங்க. இங்கே நீங்க ஸ்டே பண்ணுங்க, சில விஷயங்கள் உங்களிடத்தில் நாங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் ஃபுதைல் என்பவர் வரார். இப்ப இந்த ஃபுதைல் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள். இங்க பாருங்க, நான் அல்லாஹ்வினுடைய தூதராவேன். நாங்கள் போருக்காக வரவில்லை, எந்த சண்டை சச்சரவு செய்யவும் வரவில்லை, நாங்க எந்த விதமான பிரச்சனையும் செய்ய மாட்டோம், உம்ராவிற்காக வந்திருக்கிறோம். எங்களை வழிவிட்டால் நேர்த்தியாக காபாவுக்கு வந்து உம்ராவை செய்துவிட்டு எங்கள் வழி பார்த்து மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி விடுவோம். வேண்டுமானால் போர் செய்ய மாட்டோம் சில காலம் வரைக்கும் என்று உங்களோடு உடன்படிக்கை நான் செய்து தருகின்றேன். உங்களுடைய குறைஷி மக்களிடத்தில் சென்று சொல்லுங்கள் இந்த செய்தியை. இல்லை இல்லை, நாங்கள் உங்களோடு போர்தான் புரிவோம் என்று உங்களுடைய சாரார் குறைஷி மக்கள் வம்பு செய்வார்களேயானால், வீம்பு பிடிப்பீர்களேயானால் எந்த பிரச்சனையும் இல்லை, போர் செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம் வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபுதைல் கிட்ட சொல்லி அனுப்பினாங்க. ஃபுதைல் போனார், மறுபடியும் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இதையே சொல்லி அனுப்பினார்கள். ஃபுதைல் போனார், மீண்டும் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இதையே சொல்லி அனுப்பினார்கள். பின்பு 4வது முறை சுஹைல் என்பவர் வந்தார். சுஹைல் குறைஷிகளில் மிகுந்த புத்தி கூர்மையானவர், நாணயமானவர், சரியானவர், முஸ்லிம்களை மதிப்பவர். இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகுவாக பாராட்டியும் இருக்கிறார்கள். சுஹைல் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். நான் சில சமாதான உடன்படிக்கையை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், இதற்கு நீங்கள் உடன்பட்டால் அடுத்த கட்டத்தை நாங்கள் பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓகே என்று கூறினார்கள். இப்ப இந்த சமாதான உடன்படிக்கைக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் நடக்கின்றது. அதாவது சுஹைலை ஃபுதைலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்ததற்கு பின்னால் திடீரென்று ஹுதைபியாவில் ஒரு சிலர் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். தாக்குதல் நடத்தியவர்கள் 80-70 வாலிபர்கள். இவர்களுடைய நோக்கம் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை போருக்காக தூண்ட வேண்டும், சண்டை சச்சரவுக்காக தூண்ட வேண்டும் என்பதே அந்த வாலிபர்களுடைய நோக்கம். ஆனால் சஹாபாக்கள் வீரத்தில் சளைத்தவர்கள் அல்ல. அந்த 80 இளைஞர்களையும் கைது செய்தார்கள். யாரையும் கொல்லல, 80 இளைஞர்களையும் கையும் களவுமாக பிடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழைத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபர்களையும் மன்னித்து விட்டு விட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். உமரே, குறைஷிகளிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் நீங்கள் எத்தி வையுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் அங்கு சென்று குறைஷிகளால் எனக்கு ஏதேனும் ஏற்பட்டு விட்டால் அதீக்கிளைஞர்களுக்கு நான் ஒருவன் தான் இருக்கிறேன் அவர்களுடைய பாதுகாப்புக்கு. எனவே நீங்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வையுங்கள். அவர் உங்களுடைய கூற்றை மிகச்சரியாக குறைஷி மக்களிடத்தில் எத்தி வைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷிகளிடத்திலே அனுப்பி வைத்தார்கள் தங்களுடைய இந்த செய்தியை சொல்வதற்காக. எதை ஃபுதைலிடத்தில் மீண்டும் மீண்டும் நபி அவர்கள் சொல்லி அனுப்பினார்களோ இதையே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள். நாங்கள் போருக்காக வரவில்லை, உம்ராவுக்காக வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வழிவிட்டால் நாங்கள் உம்ரா செய்துவிட்டு எங்களுடைய வழி பார்த்து திருப்பி விடுவோம். நாங்கள் உங்களுக்கு உடன்படிக்கை வேண்டுமானால் செய்து கொள்கின்றோம். சில காலம் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் போர் இல்லை என்பதை நான் உடன்படிக்கை செய்து தருகின்றேன்.
இல்லை இல்லை நாங்கள் போர்தான் செய்வோம் என்று நீங்கள் வீம்பு பிடித்தால் உங்களோடு நாங்கள் போர் செய்ய தயார் என்று சொல்லியதற்கு பின்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு நபி அவர்களுடைய தூதராக குறைஷி மக்களிடத்தில் செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள அந்த குறைஷி மக்கள் தயாராக இல்லை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள், குறைஷி மக்கள், நீங்கள் வேண்டுமானால் உம்ரா செய்து கொள்ளுங்கள், நீங்கள் வேண்டுமானால் தவாப் செய்து கொள்ளுங்கள், நபி அவர்களுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி அவர்கள் உம்ரா செய்யாமல், நபி அவர்கள் தவாப் செய்வதற்கு முன்னால் நான் மாத்திரம் எப்படி செய்வேன்? இப்போ உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த குறைஷி மக்கள் சிறை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். இப்போ போன உஸ்மான் இப்னு அஃபான் தூதரா போனாங்க, ஒற்றரா போல போயிட்டு திரும்பி வரணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். காலதாமதம் ஆகிக் கொண்டே இருக்கின்றது, வரல. செய்தி இப்படி வருகின்றது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷி மக்கள் கொலை செய்து விட்டார்கள் என்று செய்தி வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிடுறாங்க, வேற ஆப்ஷனே இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கின்றது, அவர்களோடு நாம் போர் புரிய வேண்டும், போருக்கு நாம் தயாராக வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக தூதராக அனுப்பிய மிகப்பெரிய சஹாபியை இந்த குறைஷி மக்கள் கொன்று மிகப்பெரிய தவறு செய்து விட்டார்கள், நாம் போர் புரிந்தாக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போர் பிரகடனம் செய்கின்றார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சூழ்ந்து கொண்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை எடுக்கின்றார்கள் சஹாபாக்களிடத்திலே, நீங்கள் கடைசி வரை என்னோடு இருப்பீர்கள் என்று நீங்கள் கூறுங்கள், அல்லாஹுக்காக இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக கடைசி வரைக்கும் போரிலே புறமுதுகிட்டு ஓட மாட்டீர்கள் என்று எனக்கு பைஅத் செய்து கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் கேட்க, சஹாபாக்களில் ஒவ்வொரு சஹாபியும் ஒரே ஒருவரை தவிர, அது பின்னாடி அப்புறமா நம்ம பார்ப்போம், ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே வைத்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு கடைசி வரை நாங்கள் இருப்போம், கடைசி வரை நாங்கள் நிற்போம், கடைசி வரை இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உறுதிமொழி கொடுத்தார்கள். ஒரு சில சஹாபாக்கள் திடீர் என்று சஹாபாக்களுக்கு இடையில் வந்து ஒரே பையத்தை 2-3 முறை மீண்டும் கொடுத்தார்கள். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒரு கரத்தில் இன்னொரு கரத்தை இப்படி வைத்து, இது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சார்பாக நானே அவர்களுக்காக உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் என்று கூறினார்கள். இதனுடைய பொருள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய கரத்தில் அவரும் பையத்து செய்திருப்பார், அவரின் சார்பாக நான் பையத்து செய்து கொள்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து செய்து கொண்டு போருக்காக தயாராக கூடிய அதே நேரத்தில் தான் சுஹைல் என்ற ஒரு தூதர் குறைஷிகளிடமிருந்து சில உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக வருகிறார். இவருக்கு முன்னால் ஒன்றுக்கு மேல் 2-3 நபர்கள் வந்து சென்றார்கள். அப்ப வந்து சென்ற அந்த மனிதர்களில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி பேசினார், முஹம்மதே, இந்த அல்ற சில்றை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்களை எதிர்ப்பதற்காக நீங்கள் வந்து விட்டீர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, சஹாபாக்கள் அவர் அப்படி பேசுறார், இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்களை எதிர்ப்பதற்காக நீங்கள் வந்து விட்டீர்கள், நாங்கள் ஒரே பாய்ச்சலாக உங்களின் மீது நாங்கள் வந்தால் இவர்கள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் என்று கூறினார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான ரோஷம் வந்தது. வாளை உருவிக்கொண்டு சொன்னார்கள், நாங்கள் இவரை விட்டு ஓடி விடுவோமா? நாங்கள் இவரை விட்டு சென்று விடுவோமா? எங்களுடைய குடும்பம், நாங்கள் அத்தனையும் நபி அவர்களுக்காக அர்ப்பணம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறுதி வரைக்கும் நிற்போம், எங்களுடைய உயிர் மூச்சு, உடலினுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் நபி அவர்களோடு நாங்கள் நிற்போம் என்ற வீர உரை நிகழ்த்தியதை நீங்கள் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலையை, சஹாபாக்களுடைய இந்த நிலையை பார்த்து அவர்கள் சென்று குறைஷி மக்களிடத்தில் சென்று கூறினார்கள், எல்லாம் பேசியாச்சு, சப்ஜெக்ட் ஓவர், அதாவது அவர்கள் பின் செல்வதாக இல்லை,
அவங்க போக மாட்டாங்க. அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் குறைஷிகள் கிட்ட போய் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார். நான் கைசருடைய மன்னர்களை பார்த்திருக்கிறேன், கிஸ்ராவினுடைய மன்னர்களை பார்த்திருக்கிறேன், மிக பெரும் பெரும் பாரசீக ரோம் நாட்டினுடைய மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு தலைவரை நான் கண்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே அந்த தோழர்கள் சாதாரணமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் அப்படியே விட்டுவிட மாட்டார்கள் என்பது ஊர்ஜிதம் என்ற இந்த செய்தி ஒன்றுக்கு பின் பலதாக ஒருவருக்கு மேல் ஒருவராக எல்லாம் சென்று பேசியதற்கு பின்னால் கடைசியில் சுஹைல் என்பவர் வருகிறார். நாங்கள் சில ஒப்பந்தங்களை சொல்கின்றோம், இந்த ஒப்பந்தங்களுக்கு நீங்கள் கையெழுத்திட வேண்டும், நீங்க இதை ரிஜெக்ட் பண்ண கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓகே, நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் நாங்கள் உடன்படுகின்றோம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம், இந்த வருடம் நீங்கள் உம்ராவிற்கு மக்காவிற்குள் வரக்கூடாது, அடுத்த வருடம் தான் நீங்கள் வர வேண்டும். 3 நாட்கள் மட்டுமே அடுத்த வருடமும் உங்களுக்கு அனுமதி, 3 நாட்கள் மாத்திரமே நீங்கள் வர வேண்டும். ஆயுதங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2, நம் இருவருக்கும் இடையில் முஹம்மதுடைய படைக்கும் குறைஷி மக்களுடைய படைக்கும் குறைஷி மக்களுடைய அரேபிய தீபகற்பத்திற்கும் 10 ஆண்டுகள் வரை எந்த விதமான போரும் கிடையாது. இதை நீங்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஓகே. நம்பர் 3, அவர் சொல்றாரு, யார் இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் 2 பேருமே ஒப்பந்தம் செய்து ஒப்பந்தம் முடிவானதற்கு பின்னால் முஹம்மதுடைய படையோடு யார் சேர விரும்புகிறாரோ அவர் சேர்ந்து கொள்ளலாம். குறைஷி மக்களுடைய படையோடு யார் சேர விரும்புகிறாரோ அவர் அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம். ஓகே. அப்புறம் நம்பர் 4, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்தை. நம்பர் 4, குறைஷிகளிடம் இருந்து வந்த சுஹைல் சொல்றாரு, இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால், நம்முடைய இந்த ஒப்பந்தம் டீல் ஆனதற்கு பின்னால் மக்காவில் இருந்து யாரேனும் ஒரு முஸ்லிம், நாங்க யாரை அடைச்சி வச்சிருக்கிறோமோ, யாரை சிறை பிடித்து வைத்திருக்கிறோமோ, எங்களிடமிருந்து ஒரு முஸ்லிம் எங்களை விட்டு ஓடி உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அவரை நிபந்தனையின்றி எங்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். பட் அதே நேரம் மதீனாவில் இருந்து எங்களை விரும்பி உங்களிடம் இருந்து யாரேனும் ஒருவர் வந்துவிட்டால் நாங்கள் அவரை உங்களிடத்தில் திருப்பி ஒப்படைக்க மாட்டோம். இப்ப இந்த 4 விஷயத்தையும் அவர் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அமைதியா கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இங்க ரத்தம் கொதிக்குது. சஹாபாக்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதிலும் குறிப்பாக அந்த 4வது கண்டிஷன், இதுல சஹாபாக்கள் உணர்கிறார்கள், நம்மை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்பதை உணர்கிறார்கள். சஹாபாக்களுடைய முகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. எல்லோருடைய முகமும் சிவப்பா, கோபம், கடுமையான கோபம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க, என்ன மாதிரியான மனநிலையில இதெல்லாம் ஒப்பந்தம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ற கோபத்தில் சஹாபாக்களுடைய முகம். ஆனால் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய இந்த கோபத்தை உணர்ந்ததற்கு பின்பும் இது எல்லாவற்றையும் ஓரமாக நகர்த்தி வைத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். பேப்பர் பேனா எடுத்து எழுதுங்க, இந்த கண்டிஷன் எல்லாவற்றையும் எழுதுங்கள். சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல, கோபத்துல உச்சத்துல கடுமையான பயங்கர ஏமாற்றத்துல இருக்கிறாங்க சஹாபாக்கள். என்ன சொல்லி நபி அவர்கள் கூப்பிட்டுட்டு வந்தாங்க, உம்ராவுக்கு போலாம், தவாப் செய்யலாம், சஹீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் மக்காவுக்குள்ள கூட போகல. ஹுதைபியா என்ற இடத்தில் இருந்து ஒரு 108 தான் ஹுதூத் இருக்கு, ஹரமுடைய எல்லை. இவ்வளவு தூரத்துல இந்த குறைஷி மக்கள் நம்மை தடுத்து வைத்து விட்டு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நபி அவர்களும் சகித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சஹாபாக்களுக்கு கோபம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பொருட்படுத்தாம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். எடுத்து எழுதுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸ்டார்டிங்லயே சுஹைல் சொன்னார், அல்லாஹ் எங்களுக்கு தெரியும், யார் அர் ரஹ்மான் யார் அர் ரஹீம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பிஸ்மிக் அல்லாஹும்மன் எழுதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எழுதுப்பா பரவாயில்ல, அவங்களுக்கும் நமக்கும் பொதுவான பிஸ்மிக் அல்லாஹும்ம
அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. பின்பு அடுத்த லைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மதின் உடன்படிக்கை என்று எழுதுங்கள். சுஹைல் சொன்னாரு, உங்களை ரசூலுல்லான்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிட்டாதான் இந்த பஞ்சாயத்தே இல்லையே, இந்த பிரச்சனையே இல்லையே. ரசூலுல்லா அதெல்லாம் வேணாம், முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதும், அவ்வளவுதான் நாங்க ஏத்துக்க முடியும். சஹாபாக்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சார்பாக எழுதிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி அதை அழிச்சிருங்க. ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அழிச்சிட்டு முஹம்மது இப்னு அப்துல்லான்னு சொல்லி எழுதுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எழுதிய உங்களுடைய பெயரை நான் அழிக்க மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேப்பரை என்கிட்ட கொடுங்க, எங்க எழுதி இருக்கிறீங்க? நபி அவர்கள் தங்களுடைய கரத்தால் அழிச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த 4 ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சீலும் வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் கடுமையான கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கூலா சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிட்டு விடுங்கள், உங்களுடைய இஹ்ராமை கலைந்து விடுங்கள், நாம் மதீனாவிற்கு செல்லலாம் அப்படின்னாங்க. இத சொல்றாங்க. சஹாபாக்கள் யாருமே அதை கண்டுக்கல. ஒரு தடவாச்சு, 2வது தடவை மீண்டும் அதையே சொன்னாங்க, உங்களுடைய முடியை மழித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இஹ்ராமில் இருந்து நீங்கள் விடை பெறுங்கள், உங்களுடைய மாலையிட்டு அடையாளமிட்டு வந்த குர்பானி பிராணிகளை பலியிட்டு விடுங்கள். சஹாபாக்கள் கண்டுக்கவே இல்லை. மீண்டும் 3வது முறை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே விஷயத்தை சஹாபாக்கள் அப்பவும் அதை செவிமடுக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ளம் கஷ்டமாயிடுச்சு. நாம சொல்லி கேட்காத சஹாபாக்களா, இதுவரை இப்படி நம்ம பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றத்துல இருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தீங்க? இந்த மாதிரி ஐயாமுல் ஜாஹிலியா, மடையர்கள் கிட்ட அந்த ஒப்பந்தம்லாம் நம்ம போடணுமா? நீங்க கண்ண சச்சா நாங்க உயிர் கொடுக்க தயாரா இருக்கிறோமே அப்படின்ற உத்வேகம் சஹாபாக்களுக்கு உள்ள. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1க்கு 3 முறை இந்த விஷயத்தை சொல்லியும் சஹாபாக்கள் கேட்காததினால் கூடாரத்துக்குள்ள போனாங்க. தங்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இந்த கவலையை எடுத்து சொன்னாங்க. நான் சொல்லி மக்கள் கேட்கல, தோழர்கள் இதை செவிமடுக்கவில்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஏன் அவங்க கிட்ட சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு கிளம்பி போங்க, உங்களுடைய இஹ்ராமில் இருந்து நீங்கள் விடை பெறுங்கள், குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுங்கள், மழிப்பவரை கூப்பிட்டு மொட்டையடிப்பவரை கூப்பிட்டு நீங்கள் முடியை இறக்கிக் கொள்ளுங்கள், நீங்க செய்யுங்க, அதை பார்த்தவர்கள் செய்து கொள்வார்கள். இந்த இடத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மஷூராவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். அதே மாதிரி போனாங்க, குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிட்டார்கள். நபி அவர்கள் அறுக்க ஆரம்பிச்சதை பார்த்தவங்க சஹாபாக்களும் அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நபி அவர்கள் இஹ்ராமை கலைந்தார்கள், முடியை மழித்தார்கள். சஹாபாக்களும் ஒருவர் பின் ஒருவராக இன்னார் அவருக்கும் அவர் இவருக்கும் முடியை மழிக்க துவங்கி விட்டார்கள், மொட்டை அடித்துக் கொண்டார்கள். இந்த இடம் முடிஞ்சதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாம் சத்தியத்தில் இல்லையா அப்படின்னு கேட்கிறான் கோபமா. ஆம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலோடு, ஆம், நான் அல்லாஹ்வின் தூதர் தான். நம்மோடு ஷஹீதானவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலும் அவர்களோடு இறந்தவர்கள் எல்லாம் நரகத்திலும் இல்லையா? ஆம், நம்மோடு ஷஹீதானவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று அவர்களோடு இறந்து போனவர்கள் எல்லாம் நரகத்தில் தான் இருக்கிறார்கள், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, பின்பு ஏன் இந்த மடையர்களோடு நாம் இப்படி ஒப்பந்தம் செய்ய வேண்டும்? ஏன் நம்ம இப்படி பண்ணணும்? அவர்களோடு நாம் போரிட்டு இருக்கலாமே. போர்தான் அவர்களுடைய சதி விதி என்று சொல்லாமல் இது போன்ற நிபந்தனைகளை கொண்டு நம்மிடத்தில் இப்படி ஒப்பந்தம் செய்து கொண்டு செல்கிறார்கள். நீங்களும் அதை செவிமடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்கள். என்ன சொல்லி நீங்க கூப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோஷப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் முடித்தார்கள், உமர், நான் அல்லாஹ்வினுடைய தூதராவேன்.
நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதராவேன். நான் சுய இச்சையின்படி நான் செய்யவில்லை. அல்லாஹ் எனக்கு எதை கட்டளையிட்டானோ அதை தான் நான் இங்கு செய்திருக்கிறேன். அவ்வளவுதான், பேக் ஆயிட்டான். எப்போது அல்லாஹ்வினுடைய கட்டளை இதுதான், அல்லாஹ்வினுடைய விருப்பம் இதுதான், அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமும் கூட என்பதை ஒற்றை வரியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள், நான் இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் இப்படி நான் பேசியதே இல்லை, பேசி இருக்கவும் கூடாது. இப்படி நான் பேசியதற்காக என் மௌத்து வரைக்கும் நான் வருந்திக் கொண்டிருந்தேன். மௌத்து வரைக்கும் இதை நினைத்து நினைத்து என்னால் இயன்ற அளவிற்கு உபரியான நன்மைகளை, அமல்களை, சதகாக்களை நான் செய்து கொண்டே இருந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நிச்சயமாக நாம் இந்த ஹுதைபியாவை ஃபத்ஹம் முபீனா, உமக்கு தெளிவானதொரு வெற்றியை நாம் வழங்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்ப இந்த 4 ஒப்பந்தங்களை மீண்டும் மீண்டும் யோசித்து பாருங்கள். இந்த 4 ஒப்பந்தங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் நீங்க மக்காக்குள்ள நுழையக்கூடாது, அடுத்த வருஷம் நீங்கள் வரலாம். இப்போ குறைஷி மக்களே ஒப்புக்கொண்டார்கள், உங்களை நாங்கள் தடுக்க இயலாது. உண்மையில் பத்ர் களத்திற்கு முன்னால் அவர்களிடத்தில் இருந்த வீராப்பும் வீரியமும் ரோஷமும் உண்மையானதாக இருந்திருந்தால் எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களை மக்காவிற்குள் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம், எங்களை மீறி உங்களால வந்துடவே முடியாது, அப்படிதானே பேசி இருக்கணும், அப்படிதானே குறைஷிகள் பேசி இருக்கணும். குறைஷிகளுடைய வீரம் குன்றிவிட்டது என்பதனுடைய அடையாளம் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் வந்துக்குங்கன்னு சொல்றாங்க. அவங்க இப்ப பலவீனப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா? தங்களுடைய பலவீனத்தை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா புரிய வைத்தான். அதனால்தான் நபி அவர்கள் அதை ஏற்கிறாங்க. இத நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட எப்படி கேட்டாங்க தெரியுமா? நீங்க உம்ரா செய்யணும் தானே கூப்பிட்டுட்டு வந்தீங்க, கனவு கண்டேன்னு சொன்னீங்களே. இப்ப நபி அவர்கள் ரொம்ப தெளிவா பேசினாங்க, ஆம் உம்ரா செய்யறேன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிக்கிட்டு வந்தேன், இந்த வருஷமே உம்ரா செய்ய போறோம்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்க கிட்ட. நபி அவர்கள் திருப்பி கேட்டாங்க, நான் கண்ட கனவு உண்மை, உம்ரா செய்ய போகின்றோம், உங்கள் அத்தனை நபர்களையும் அழைத்து கொண்டு தவாப் செய்ய போகின்றோம் என்று நான் சொன்னேன். ஆனா இந்த வருஷமே நம்ம போறோம் சொன்ன நான் உங்ககிட்ட சொல்லலதான். அப்புறம் என்ன செய்ய போறோம், உம்ரா செய்ய போறோம், அதுல மாற்றம் இல்லை, அல்லாஹ் தஆலா அதற்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தெளிவா பேசினதற்கு பின்பும் கூட சஹாபாக்களுக்கு புரியல. இப்ப இந்த கண்டிஷனை ஆழமாக நாம் போய் பார்த்தால் குறைஷி மக்கள் தங்களுடைய பலவீனத்தை, தங்களுடைய இயலாமையை அவர்களாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவு இதில். இனி சஹாபாக்களை, இனி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மால் தடுக்க இயலாது என்பதனுடைய சான்றுதான் இந்த வருஷம் நீங்க போங்க, அடுத்த வருஷம் வாங்கன்றத அவங்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க. இரண்டாவது விஷயம், 10 வருஷங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் இனி போர் இல்லை என்று அவர்கள் சொல்வதின் மூலம் என்ன சொல்ல வராங்க? உங்ககிட்ட போர் செய்ய எங்களுக்கு சக்தி இல்லைன்றத அவங்களே சொல்றாங்க. நாங்க பாட்டுக்கு நாங்க தாவா செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நீங்களா குறுக்கிட்டீங்க, எங்களை பொய்யறீங்க, குர்ஆனை பொய்யின்னீங்க, தாவா செய்யும் போதெல்லாம் கல்ல தூக்கி மேல போட்டீங்க, சுஜூத் செய்யும் போது குடலை கொண்டுட்டு வந்து மேல போட்டீங்க, தாவா செய்யும் போதெல்லாம் இவர் பொய்யர், இவரை ஏத்துக்காதீங்க அப்படின்னீங்க, தாயிஃப் நகரத்துக்கு போனா சிறுவர்களை விட்டு கல்லால் அடிச்சீங்க, எத்தனை எத்தனை தொல்லைகளை நீங்கள் கொடுத்தீர்கள். இப்ப வந்தீங்களா வழிக்கு? 10 வருஷம் போர் இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க. இப்போ உங்களுடைய விஷயம், நீங்கள் பலவீனப்பட்டு விட்டீர்கள், நாங்கள் போர் செய்ய இந்த நொடியும் தயாராக இருக்கிறோம். இப்போ நீங்களா வந்து என்ன சொல்றீங்க? 10 வருஷம் எங்களுக்கு போர் வேண்டான்றீங்க. ஏன்? போர் செய்ய உங்ககிட்ட சக்தி இல்லை, பலம் இல்லை, நீங்க தோத்து போயிட்டீங்க. இதே நேரத்தில் உங்களுடைய இடையூறுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த 10 வருஷத்தில் இஸ்லாத்தினுடைய அபரிவிதமான வளர்ச்சியை இஸ்லாம் காண போகின்றது.
இப்ப ஹுதைபியால சஹாபாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1400 இருந்து 1500. இந்த ஹுதைபியாவிற்கு பின்னால் ஆயிரம் கணக்கான முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்கு தழுவி விட்டார்கள். ஃபத்ஹே மக்காவுக்கு நபி அவர்கள் அழைச்சிட்டு போகும்போது எத்தனை பேர் இப்ப பின்னாடி வருது? இந்த இடைப்பட்ட காலத்தில் நேரத்தில் முஸ்லிம்களுடைய தாவாவினுடைய வீரிய வளர்ச்சி வளர்ந்து போகின்றது. இதனுடைய பொருள் என்ன? 10 வருஷம் போர் இல்லைன்ற போது இனி நீங்கள் செய்யக்கூடிய தாவாவை நாங்கள் குறுக்கிட மாட்டோம், நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். 10 வருஷம் நீங்க போர் செய்யாம எங்க கிட்ட இப்போ இருக்கிறேன்றீங்களே, அப்போவே இருந்திருந்தா நாங்க பாட்டுக்கு நாங்க எங்க வேலையை பார்த்திருப்போம். இப்போ இந்த வளர்ச்சி எவ்வளவு தூரம் செல்ல போகின்றது என்பதை பாருங்கள். நம்பர் 3 பாயிண்ட பாருங்க. நம்பர் 3, இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் யார் முஹம்மதோடு சேர விரும்புகிறாரோ அவர் சேர்ந்து கொள்ளலாம், யார் குறைஷி மக்களோடு சேர விரும்புகிறாரோ சேர்ந்து கொள்ளலாம். இதே மாதிரியும் சேர்ந்தாங்க. ஒரு கிளை இந்த பக்கம், ஒரு கிளை இந்த பக்கம், ஒரு கிளை இந்த பக்கம், இன்னொரு கிளை எந்த பக்கம். ஆனா ஆரம்பத்துல நீங்க என்ன பண்ணீங்க? முஹம்மது ஒரு ஆளே இல்ல, நஊது பில்லாஹி மின் தாலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வளர விடக்கூடாது, எக்காலத்திலும் எப்போதும் குறைஷிகள் தான் என்று பேசிய நாவு, நாங்கள் மாத்திரம்தான், எங்களுடைய கொள்கை மாத்திரம்தான் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இப்போ உங்களுடைய நாவே உங்களை பேச வைத்திருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து விட்டார்கள். இஸ்லாம் வளர்ந்து விட்டது, தீன் வளர்ந்து விட்டது. இப்போ நம்பர் 4, இந்த நம்பர் 4 தான் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை போன்று இருந்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் ஏற்று கையெழுத்திட்டார்கள். இதெல்லாம் ஒற்றை வரியில் அல்லாஹு தஆலா இதைத்தான் பேசுகின்றான், ஃபத்ஹம் முபீனா என்று. 4வது வரி என்ன? இஸ்லாத்தை தழுவிய ஒரு மனிதர் மதீனாவில் இருந்து இஸ்லாம் வேண்டாம் என்று மக்காவிற்கு சென்றால் அவர் யாராக இருப்பார்? இஸ்லாமிய சட்டப்படி அவர் ஒரு முர்த்தத். முனாஃபிகீன்களை விட முனாஃபிகீன்கள் வெளியேறுவது மிக தெளிவானது, மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லையே. அதே நேரத்தில் அங்கிருந்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தால் நபி அவர்கள் அவரை மீண்டும் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒப்பந்தம். இப்ப நபி அவர்கள் ஏன் இதை ஏற்கிறாங்க? நான் இஸ்லாத்தை தழுவிய ஒருவரை அங்கிருந்து வந்து திருப்பி அனுப்பினாலும், திருப்பி உங்களிடம் அனுப்பினாலும் உங்ககிட்ட வருவாரு. நீங்கள் அவரை சித்திரவதை செய்யலாம், நீங்கள் அவரை கொல்லலாம், ஆனால் அவர் இஸ்லாத்தை விட மாட்டார். கொள்கை. என்னுடைய தோழா அங்கிருந்து திரும்பி வந்து இங்கிருந்து அவரை நான் டீலுக்காக, உங்களிடத்தில் போட்டுக்கொண்ட அந்த டீலுக்காக நான் திருப்பி அனுப்பி வைத்தாலும் அவருடைய ஈமானில் நீங்கள் மாற்றத்தை காண மாட்டீர். வந்தவர் என்ன, உங்களுடைய லாத்த வணங்கிடுவாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல உஸ்ஸாவுக்கு சுஜூது செஞ்சிருவாருன்னு நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சிரம் பணிய மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தலைவராக ஏற்று உங்ககிட்ட வருவாரே தவிர உங்களை அவர் ஏற்று உங்ககிட்ட எல்லாம் வந்து வாழ போறது கிடையாது. இந்த தெளிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய ஆழத்தை மிக தெளிவாக புரிந்தார்கள். இந்த டீல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே சுஹைல் இருக்கிறார்ல, குறைஷ் குலத்தினுடைய சுஹைலுடைய மகன் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்று அங்கு சிறை கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தார். குறைஷிகள் கிட்ட ஓடி வந்துட்டார். ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, ஹுதைஃபா சஹாபாக்கள் கிட்ட வந்து அடைக்கலம் தேடுறார். இந்த ஒப்பந்தம் நடந்துகிட்டே இருக்கு. அபூ ஜந்தல் வந்ததுமே சுஹைல் சொல்றாரு, அவரை நீங்க திருப்பி அனுப்பணும், அவரை நீங்க வச்சுக்க கூடாது. நபி அவர்கள் சொன்னாங்க, ஒப்பந்தம் இன்னும் எழுதி முடிக்கவே இல்லையேப்பா. எழுதிக்கிட்டு இருக்கும் போதே அதெல்லாம் இல்ல, டீல்னா டீல் தான், ஒப்பந்தம் தான், நாங்க அதை எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஜந்தல் நீங்க போங்க, அவங்க கிட்ட போங்க. அவர் கூக்குரலிட்டார், கூச்சலிட்டார், முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் தூதரே, என்னை மறுபடியும் இந்த கொடியவர்களிடத்தில் நீங்கள் விடுகிறீர்களா? இவர்கள் என்னை சித்திரவதை செய்வார்களே, என்னை நாசம் செய்வார்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு எதை வாக்கு கொடுத்தோமோ அதை நிறைவேற்றுவதுதான் அழகு. நீங்க போங்க, அல்லாஹ் தஆலா உங்களோடு இருப்பான், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன்.
டீல் பண்ணியிருக்கிறேன், நான் இவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நீங்கள் போங்கள் என்று அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அந்த ஹுதைபியாவிலேயே திருப்பி அனுப்பி வைத்தார்கள். அபூ ஜந்தலை போன்று ஏனைய சில சஹாபாக்களும் வந்தார்கள், ஒட்டுமொத்த நபர்களையும் திருப்பி அனுப்பினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விபரமாக இந்த உடன்படிக்கையை அவர்களிடத்தில் படித்து காட்டினார்கள். மதீனாவில் இருந்து இஸ்லாத்தை தழுவிய பெண்கள் யாரேனும் எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். ஏன் 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 அப்படின்னாங்க. அவங்க பெண்கள் என்று நீங்கள் ஒப்பந்தத்துல கூடல். நீங்கள் கூறியிருப்பது மதீனாவில் இருந்து யாரேனும் ஒருவன் வந்தால், நீங்கள் ஆணை மக்காவில் இருந்து யாரேனும் ஒருவன் வந்தால் என்று கூறியிருக்கிறீர்கள். ஆணை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்களே தவிர பெண்களை நீங்கள் குறிப்பிடவில்லை. எனவே மக்காவில் இருந்து இஸ்லாத்தை தழுவிய பெண்கள் எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் அதை திருப்பி அனுப்ப மாட்டோம் அவர்களை. இதை நீங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் எங்களுடைய நிலை இதில் இப்படித்தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள்.